இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படத்தில் கோவிலில் மணியடித்துக் கொண்டிருந்த வடிவேலுவிற்கு அரசு உத்தியோகம் கிடைத்துவிடும். உடனடியாக கோட் சூட் மாட்டிக்கொண்டு அவர் கொடுத்த பந்தா கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. ஈஸ்வரா, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நான் அடிச்ச மணி ஆண்டவனுக்கு கேட்டதோ இல்லையோ, அரசாங்கத்திற்கு கேட்டுவிட்டது. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் எடுத்துக்கொண்டு அந்த படத்தில் வடிவேலு கொடுத்த அளப்பறை கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அந்த காட்சி இன்றைக்கும் நம்முடைய கண் முன்னால் நிற்கும். கடைசியில் வடிவேலுவை சந்தித்து சரத்குமார் கேட்ட பொழுது, எப்படி இருக்கிறது இந்த அரசாங்க உத்தியோகம் என்று கேட்டால், எந்த மாற்றமும் இல்லை, அங்கே மணி அடித்தேன், இங்கேயும் அதே மணியையே அடித்து கொண்டிருக்கிறேன். என்ன, கோவிலில் மணி அடித்திருந்தால் புண்ணியமாவது கிடைத்திருக்கும் என்று வடிவேலு புலம்புவார். அதை போல இன்றைக்கு கோவை கொங்கு மண்டலத்திலிருந்து கடந்த தேர்தலுக்கு முன்பாகவே செங்கோட்டையனோடு சேர்ந்து அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் கிட்டத்தட்ட வடிவேலுவின் அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கும், உள்ளூரிலே நாம் கோலேச்சலாம், லோக்கல் பாலிடிக்ஸில் நாம் உயர்ந்து விடலாம் என்று நினைத்து போனவர்களெல்லாம், வளர்ந்து விடலாம் என்று போனவர்களெல்லாம் இப்பொழுது தளர்ந்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் எந்த மரியாதையும் இல்லை. உள்ளூரில் அவர்கள் அரசியல் நடத்துவதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் செங்கோட்டையனோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு போன அண்ணா திமுகவினரை மதிப்பதில்லையாம், கண்டுகொள்வதில்லையாம். அதனால்தான் அண்ணா திமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி என்பவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு போன வேகத்தில் திரும்பி வந்தார். போன மச்சான் திரும்பி வந்தான், பூமணத்தோட கட்டிய கோவணத்தோட என்ற பழமொழிக்கேற்ப திரும்பி வந்து விட்டார். இன்றைக்கு கோவை கொங்கு மண்டலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த நிலைதான் இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் ஆடம்பரமாக பகட்டாக படோடோபமாக அமைச்சராக பதவியேற்ற அண்ணா திமுகவிலிருந்து விலகிச் சென்று தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பங்கு வகித்த செங்கோட்டையனுக்கே அங்கே மரியாதை இல்லையாம். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இருவருக்கிடையே கடும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதாம். போதாத குறைக்கு தலைமை செயலகத்தில் விஷ்ணு ரெட்டியும் முதலமைச்சரின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியும் இன்னொரு பக்கம் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதிகார மையம் பல உருவாகிவிட்டது. ஆனால் விஜய் சொன்னது ஒரே ஒரு அதிகார மையம்தான், அதில் முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் என்று ஆணித்தரமாக சொன்னார். ஆனால் அவர் சொல்லி 2 மாதம் கூட முடிவடையவில்லை. இன்றைக்கு பல அதிகார மையங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உருவாகிவிட்டது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவர்களை தாண்டி, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர்களை தாண்டி, செங்கோட்டையனை தாண்டி கண்ணுக்கு தெரியாத இன்னொரு அதிகார மையமும் இருக்கிறது என்ற செய்தியும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனை நம்பி அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் எதிர்காலம் இருக்கும் என்று போனவர்களுக்கு கலிகாலமாக மாறிவிட்டது. தடுமாறுகிறார்கள் அண்ணா திமுகவிலிருந்து போனவர்கள். அண்ணா திமுகவில் இருந்த பொழுதாவது கொஞ்ச நஞ்சம் மரியாதை இருந்தது. இப்பொழுது அனைத்து மரியாதைகளையும் இழந்து விட்டோம். போதாத குறைக்கு
தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை சொல்லி எந்த அரசு அலுவலகங்களுக்கும் போக முடியவில்லை, எந்த சிபாரிசுக்கும் போக முடியவில்லை. ஏனென்று கேட்டால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் விஜயோடு இருந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள்தான் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அரசு அலுவலகங்களில் அவர்கள் சொன்னதுதான் சட்டமாக இருக்கிறது. அண்ணா திமுகவில் இருந்து போனவர்கள் அரசு அலுவலகங்களுக்கு சிபாரிசுக்கு சென்றால் அங்கே எந்த மரியாதையும் இல்லை. அவர்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இனி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தால் உள்ளதும் போய்விடும், இருப்பதையும் இழந்து விடுவோம், கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காற்றிலே பறந்துவிடும். கட்டிய கோவணம் காணாமல் போவதற்குள் மானத்தோடு திரும்பி விடலாம் என்று பலர் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் அண்ணா திமுகவிற்கே வந்து விட்டார்கள். இன்னும் பலர் அண்ணா திமுகவில் வருவதற்கு தூது அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவர்களும் அண்ணா திமுகவில் இணைந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், முதலில் கோவை கொங்கு மண்டலத்தில் கை வைத்தார்கள். அண்ணா திமுகவை உடைத்து அண்ணா திமுக நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் நட்டாற்றில் நிற்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களிலிருந்து அண்ணா திமுக காரர்களுக்கு பல ஆஃபர்களை கொடுத்து அவர்களுக்கு இடையே குதிரை பேரத்தை நடத்தி தென் மண்டலத்தை சார்ந்தவர்களையும் டெல்டா மண்டலத்தை சார்ந்தவர்களையும் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-1 மாதங்களுக்குள் அவர்களையும் புலம்ப விட்டுவிட்டு அடுத்தது வட தமிழ்நாட்டு பக்கம் அவர்கள் பார்வையை திருப்புவார்கள். வட தமிழ்நாட்டில் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில முக்கிய பிரமுகர்களை பிடித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து அவர்களெல்லாம் ஆகா ஓகோ என்று தமிழக வெற்றி கழகத்தை புகழ்வதற்கு முன்பே இந்த தென் மண்டலத்திலிருந்தும் டெல்டா மண்டலத்திலிருந்தும் மேற்கு மண்டலத்திலிருந்தும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்தவர்கள் அடுத்து புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து அவர்கள் வந்த வழியே ரிவேஸ் அடித்து விடுவார்கள். ரிப்பீட் என்று அவர்கள் வந்த வழியே திரும்பி மீண்டும் அண்ணா திமுகவுக்கு சென்று விடுவார்கள். அடுத்து வடமண்டலத்தை கை வைத்து முடித்து விட்டால் சென்னை உள்ளிட்ட தலைநகரங்களில் அவர்கள் பார்வை திரும்பும். அப்பொழுது வட மாவட்டங்களை சார்ந்தவர்களை கலட்டி விட்டு விடுவார்கள். அவர்களும் புறப்பட்ட இடத்திலிருந்தே மீண்டும் அங்கேயே திரும்பி சென்று விடுவார்கள். கிட்டத்தட்ட கலீலியோ சொன்ன உலகம் உருண்டை என்பதை அரசியலில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அதே இடத்திற்கே திரும்பி செல்கின்ற வைபோகம்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுகவில் இருந்து வருகின்ற நிர்வாகிகளுக்கு, திமுகவில் இருந்து வருகின்ற ஒரு சிலருக்கு, மற்ற கட்சியில் இருந்து வருகின்ற ஒரு சிலருக்கு கனவுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட் புரோக்கர் பிக் புல் ஹர்ஷத் மேத்தா பல ஆயிரம் கோடிகளை பங்கு சந்தையில் ஊழல் செய்தவன். அவன் சொன்ன கூற்று, அவனுடைய மந்திர சொல் என்னவென்று கேட்டால், நான் கனவுகளை விற்பனை செய்பவன் என்று சொன்னான். அதை போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் கனவுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அந்த கனவு தகர்ந்துவிடும். அந்த கனவு தகர்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற பலரே தமிழக வெற்றி கழகத்தை விட்டு விலகுவார்கள். ஏனென்று கேட்டால், கணக்கில் அடங்காமல் அணி அணியாக, சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும்
தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகம் அமைந்திருக்கின்ற பனையூரில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வந்து இணைப்பு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கும் இடையிலே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கும் இடையே பெரும் மோதல் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளையே தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கிறார்கள். அந்த விழாவில் கலந்து கொள்ள மறுக்கிறார்கள். அந்த அளவிற்கு நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த 2 மாதங்கள் முடிவதற்குள்ளாகவே அங்கே கோஷ்டி தகராறு தலைவிரித்தாடுகிறது. அதிகார போட்டி கடுமையான சண்டையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார்? எப்படி தமிழக அரசின் நிர்வாகத்தை சரியாக நடத்த போகிறார்? எப்படி இவர் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போகிறார்? அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றி மக்களிடையே நல்ல மதிப்பை பெறப்போகிறார் என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் போகிற போக்கை பார்த்தால் தமிழக வெற்றி கழக அரசு செயல்படாத அரசாக மாறிவிடும் என்றுதான் நடுநிலையாளர்கள் பலரும், ஊடகவியலாளர்கள் பலரும், அரசியல் ஆர்வலர்கள் பலரும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.